ஏன் யாருமே இந்த எம்ஐயோட ஏர் பியூரிஃபையர்ல இருக்க ப்ராப்ளம் பத்தி பேசவே மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. என் ஏர் பியூரிஃபையர் ஃபில்டர் 0 ஆயிடுச்சு. ஃபில்டர் முடிஞ்சு போச்சுன்னா புது ஃபில்டர் வாங்க வேண்டியதுதானப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருந்தா தானே வாங்க முடியும். எப்போ ஏர் பியூரிஃபையர் 4 மாடல் லான்ச் ஆச்சோ, அப்பவே ஏர் பியூரிஃபையர் 2, 3 எல்லா மாடல்ஸ்க்கும் ஃபில்டரை கட் பண்ணிட்டானுங்க. அப்பதானே நம்ம வேற வழியே இல்லாம பழைய மாடலை தூக்கி போட்டுட்டு புது மாடலை வாங்குவோம். அண்ட் அதே மாதிரி புது மாடல் வாங்கிட்டேனான்னு கேட்டிங்கன்னா, இல்ல. ஏன்னா நான் ஏர் பியூரிஃபையர் 4 மாடல் வாங்கி அவன் 5 மாடல் லான்ச் பண்ணோடனே 4க்கு ஃபில்டரை கட் பண்ணிட்டான்னா, அதனால வேற ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். இது ஒர்க் ஆகுமா ஆகாதான்னு சுத்தமா எனக்கு தெரியாது. பார்க்கவே ரொம்ப சீப் குவாலிட்டியா இருந்துச்சு. ஆனா விலை ரூ. 3000 கிட்ட வந்துச்சு. ஸோ இந்த ஃபில்டருக்கு 1 இயர் வேலிடிட்டி கொடுத்துருந்தாங்க. ஃபில்டர் முடிஞ்சு போச்சுன்னா மறுபடியும் ரூ. 3000 செலவு பண்ண அவசியம் இல்லை. ரூ. 1800 கொடுத்து ஃபில்டர் மட்டும் வாங்கி கழட்டி இந்த ட்ரேல மாட்டிக்கலாம். ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ரூ. 1800 செலவு பண்ணுறது ஓகே தான். ஆனால் அது ஒர்க் ஆகுமா தெரியலையே. எனக்கு நம்பிக்கை இல்லை. இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏசி ஃபில்டர் க்ளீன் பண்ணிருங்கன்னு போட்டுருந்துச்சு. நானும் அதே மாதிரி பக்காவாக கழட்டி க்ளீன் பண்ணிட்டு ரீஅட்டாச் பண்ணியாச்சு. பட் இந்த ஃபில்டர் ரொம்ப திக்காக இருந்துச்சு. இதில் ஏர் ஃப்ளோ ஆகுமான்னு டவுட்டாக இருக்கு. நார்மலாக ஃபேன் காற்றுல இந்த பேப்பர் எந்த அளவுக்கு ஆடுதுன்னு பாருங்க. ஆனால் இந்த ஏசியில் வர ஃபில்டர் வைக்கிறப்போ ஏர் ஃப்ளோ ஸ்டில் நல்லா தான் இருக்குது. பட் ஓரளவுக்கு கம்மியாக இருக்குது. இதே அளவுக்கு அந்த ஃபில்டர்லையும் ஃப்ளோ இருந்தால் பரவாயில்ல. பட் நீங்களே பாருங்கள், ஏரோட ஃப்ளோ ரேட்டு 50% கிட்ட கம்மியாயிருச்சு இந்த ஃபில்டர் வைக்கிறப்போ. இதை ஏசியில் மாட்டுறதுக்கு எனக்கு இப்போவே சுத்தமாக விருப்பம் இல்லை. சரி, ஏரை எந்த அளவுக்கு பியூரிஃபிகேஷன் பண்ணுதுன்னு செக் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு வீட்டில் ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பேப்பரை கொளுத்திருந்தேன். ரூமோட பொல்யூஷன் லெவல் இருக்கிறதுலே ஹையஸ்ட் 600ல் இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்ட்டை இன்ஸ்டால் பண்ணாமல் லிட்ரலி ½ அன் ஹவர் வெயிட் பண்ணுங்க. பியூரிஃபையரால் அதை க்ளீன் பண்ண முடியல. ஏன்னா லிட்ரலி பியூரிஃபையர் இப்போ 0ல் இருக்குது. ஸோ ½ அன் ஹவர் ஏசியும் ஓடுது, பியூரிஃபையரும் ஓடுது. ஆனால் வேல்யூ 600லே தான் இருக்குது. தென் இந்த ஃபில்டரை ஜஸ்ட் ஏசி மேலே எங்கே ஏர் ஃப்ளோ இருக்கோ அங்கே வைக்கணும், அவ்வளோதான். இதை மேலே வச்சுட்டு ஒரு 1 மினிட் கழிச்சு நான் கீழே இறங்கினேன். ஃபிக்ஸ் பண்ணி 2 மினிட்ஸ்லேயே வேல்யூவில் சேஞ்சஸ் பாருங்க. ஸோ இதையுமே அப்படியே ஒரு ½ அன் ஹவர் ஓட விட்டுட்டேன். வேல்யூ டிராஸ்டிக்காக 600லேருந்து 400, 300 அப்படியே குறைஞ்சிட்டே இருக்கு. ஸோ இந்த ஏசியில் ஃபிக்ஸ் பண்ணுற ஏர் பியூரிஃபையர்லையும் ஹெப்பா ஃபில்டர் தான் கொடுத்துருக்காங்க. நல்லா திக்காக இருக்கிறதுனால நல்லாவே வந்து பொல்யூட்டன்ஸை ஃபில்டர் பண்ணிடுது. பட் 600லேருந்து 60க்கு வரத்துக்கு லிட்டரலி 45 மினிட்ஸ் கிட்ட எடுத்துச்சு. ஆனால் இது எப்படி பாசிபிள்னு நிஜமாக எனக்கு புரியல. ஏன்னா இதில் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குங்க. இதை ஏசி மேலே வச்சிங்கன்னா ஏசியோட அந்த ஏர் இன்டேக் போர்ஷன் இருக்கு இல்லையா, அதில் மிடில் மட்டும்தான் கவர் பண்ணும். ரெண்டு சைடுமே ஓப்பனாக தான் இருக்கும். இந்த மாதிரி ரெண்டு சைடும் ஓப்பனிங் இருக்கனால கூலிங்ல எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. கூலிங் எப்பயும் போல தான் இருந்துச்சு. பட் ரூம்குள்ள ஏர் ரீசர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும் இல்லையா, அப்படி ரீசர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும்போது இந்த ஃபில்டர் வழியாகவும் ஏர் கொஞ்சம் கொஞ்சமாக பாஸ் ஆகும். ஸோ அப்படி தான் இந்த ஃபில்டர் ஒர்க் ஆகுது. அண்ட் இதை நான் ஆல்ரெடி 1 மந்த் கிட்ட யூஸ் பண்ணிட்டு தான் இந்த வீடியோவே போடுறேங்க. 1 மந்த்தில் எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு. 3 வருஷமா எங்கள் பெட்ரூமில் இதுவும் ஒரு ஆள் மாதிரி இருந்துட்டு இதுக்கப்புறம் இதை தூக்கி போகிறதுக்கு மனசு வரல. அண்ட் இந்த புது ஏர் பியூரிஃபையர் வாங்கினதுக்கு அப்புறம் கூட தினமும் போய் செக் பண்ணுறேங்க ஸ்டாக்ல வந்துருச்சா ஃபில்டர் அப்படின்னு. அண்ட் ஹாப்பி நியூஸ் என்னன்னா, எம்ஏயோட அஃபிஷியல் வெப்சைட்டில் இப்போ தான் ஜஸ்ட் ஸ்டாக்ல வந்திருக்கு. ஆர்டர் போட்டேன். அண்ட் இந்த ஃபில்டர் அமேசானில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா லிங்க் சேனல் பயோவில் கொடுத்துருப்பேன். தேவைப்பட்டால் மட்டும் வாங்கிக்கோங்க. ஒருவேளை இந்த ஃபில்டர் வேணும்னா எம்ஏ வெப்சைட்டில் இப்போ அவைலபிளாக இருக்குது. எப்போ அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகும்னு தெரியாது.